ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. ஆனால் இதில் பேட் விஷயம் என்னென்னா ஸ்டேட் வைஸ் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது கிடைக்காதெல்லாம் யோசிக்க வேணாம், வந்து ட்ரை பண்ணுங்கள். கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது வேரியண்ட் ஆகும், அதாவது இதுதான் மார்க்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ யார் ஹையஸ்ட் மார்க்கோ அதிலிருந்து பிரிப்பாங்க. அது பொதுவாக எல்லா ட்ரேடும் சேர்த்து எக்ஸாம் வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லைனா ட்ரேட் வைஸில் கூட உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடி டைப்பில் தான் இருக்கும். ஸோ காமனாக என்ன இருக்கும், இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறமேட்டு ட்ரேட் என்ன ரிலேட்டடோ அதுக்கான கொஸ்டின்ஸ் இதை ஆட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி மாறும், அவ்வளோதான். மிச்சப்படி எல்லாம் ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த எஸ்சிஎஸ்டி, ஓபிசி, சர்வீஸ் பர்சன்ஸ் இதெல்லாம் எல்லாமே சேம் தான். ஆர்பியில் என்னவோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எக்கானமியில் வீக் பர்சன் கூட இருக்குது. ஹைட்டு வெயிட்லாம் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க ஹைட்டு. ஆனால் ஓபிசி கேட்டகரி இருந்தீங்கன்னா அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி இவங்களாம் 170 அபோவ் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ட்ரேட்ஸ் வந்து விட்ருக்காங்க. ரிலிஜன் டீச்சர், ரேடியோ மெக்கானிக், லைன்மேன், இன்ஜினியர், எக்யூப்மெண்ட்டு, எலக்ட்ரிஷியன், மெக்கானிக் வெஹிக்கிள், அப்புறம் ரிகவரி வெஹிக்கிள் மெக்கானிக், க்ளோஸ்டர் வெஹிக்கிள் மெக்கானிக், ஃபிட்டர், ட்ரட்ஸ்மேன், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், ப்ளம்பர், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், அதாவது ஓடிடின்னு சொல்லுவாங்க. ஓடிடினா ஒன்றும் இல்லை, அவங்க நீங்கள் ப்ரொஜெக்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் டிஜே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, தேட்டர் மாதிரி ஷோ பண்ணுறது, சிஸ்டம் ஒர்க் ஓரியன்டாக தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக ஸ்பெஷலாக எடுப்பாங்க. ஆஃபீஸர்ஸ்லாம் வரும்போது அவங்க பேசும்போது பின்னாடி ஸ்லைட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ட்ரேடு தான் அது. இது இப்போ தான் இதில் விட்டுருக்காங்க, இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நிறைய விட்டதில்லை. இப்போ இதுக்கு தனியாக ட்ரேடு விட்டுருக்காங்க. பேராமிசிஸ்டன்ட், அப்புறம் எக்ஸ்ரே அசிஸ்டண்ட்டு, வெட்னரி அண்ட் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, சஃபை. வெட்னரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்னால் ஒன்றும் இல்லை, டாக்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் அதை ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், கூட எந்த ஒரு ஆள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரிலிஜன் டீச்சர்னால் ஒன்றும் இல்லை, இந்த கோயிலில் பூஜை போடுறவங்க அவ்வளோ. அதுக்கப்புறம் ரேடியோ மெக்கானிக்கு, எக்யூப்மெண்ட்லாம் ரிப்பேரில் இருந்தாக்கா அது சரி பண்ணுற வேலை இருக்கும், அதுதான் ரேடியோ மெக்கானிக்கு. ரேடியோ மெக்கானிக் அது மட்டும் இல்லை, சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது இப்போல்லாம் வந்துட்டு முன்ன நான் வரும்போது 10th 12th இருந்தாலே போதுமானதாக இருந்தது. எலக்ட்ரிஷியனுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்டாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எல்லாத்துமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதிலே கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள், அதாவது ட்ரேட், இனிஷியல் ரேங்க் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஏஜ் லிமிட் எல்லாமே போட்டிருக்காங்க. என்னென்ன தேவைங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ட்ரேடும் போட்டு எந்தெந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே இருக்கணும், யார் யார் எடுக்கிறாங்க, மேலா ஃபீமேலா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. டேட் வந்துட்டு March 22 முடிஞ்சிடும். அப்ளிகேஷன் முடிஞ்சிடும், சீக்கிரம் போடுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் பார்க்காதீங்க, வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு விடாதீங்க. உங்களுக்கு தேவை ஒரு வேக்கண்ட் தான், இப்போயும் சொல்கிறோம், ஒரு வேக்கண்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் இங்கேருந்து அசாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே சில்சார், திப்பு இந்த மாதிரி ஏரியா தான் சரௌண்டிங்கில் நடக்கும். ஷிலாங்கு, ஸோ ஷிலாங்லாம் பார்த்திங்கன்னா கிளர்க்கில் இருந்தால் தான் நடக்கும். ட்ரேட் மேக்ஸிமம் சில்சாரில் நடக்கும், இல்லைனா திப்புவில் நடக்கும், திமாப்பூர் நடக்கும். ஏதாவது 3 இடத்துல இருக்கும். நான் இப்போ திப்பில் தான் இருக்கேன். நீங்கள் எப்படி பார்த்தாலும் மார்ச் முடிஞ்சு நானும் லீவ் வந்துடுவேன். ஸோ எதை பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம். நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் முன்னே பழைய வீடியோவில். நிறைய மெசேஜ் வர்றதுனால ரிப்ளை பண்ண முடியல. சரிங்களா? நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 10,000 வச்சுக்கோங்க, அதிக செலவு பண்ண வேணாம், பார்த்துக்கிட்டு வரலாம். டிக்கெட்லாம் இப்போயே முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிடுங்க, இல்லைனா சீட்டு கிடைக்காது. ஐ மீன் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும்போது உங்களுக்கு அந்த அட்ரஸ்லாம் போட்டு வந்துடும்ல, அப்போது நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அப்ளிகேஷன் போட்டுருங்க. நான் சொல்கிறது அட்மிட் கார்டு வந்த பிறகு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு ஃபிசிக்கல் நல்லா வைங்க. எல்லாமே சம்மந்தம் 5 கிலோமீட்டர் வரணும், 25 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கணும். என்னுடைய பழைய வீடியோலாம் இருக்குது, நீங்கள் அதை ஃபுல்லாக கிளியராக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.